இன்றைக்கு அநேகர் இரண்டாம் இடத்தை கர்த்தருக்கு கொடுப்பது உண்டு. இல்லை அன்பர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிச்சயமா தருவார். ஆமென். ஆவியிலே ஜெபித்து துதித்து ஆராதிக்கிற நமக்கு ஆவியின் பலன் கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீந்தக்கூடாத அளவுக்கு தேவனுடைய பிள்ளையை இவைகளை மட்டும் அல்ல கர்த்தர் நமக்கு கொடுப்பது. சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சாப்பாடா கர்த்தர் கொடுப்பாருங்க. சாப்பாட்டுக்காக பஞ்சப்பசி பட்டினியோடு இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் போஷிக்கவில்லையா? ஆகாரங்களை கொடுக்கவில்லையா? 3 நாள் சென்றதே, பசியோடு இருப்பார்களே, சோர்ந்து போவார்களே என்று மீண்டெடுக்கத்தக்க நன்மைகளை உருவாக்கி அப்பமும் மீனும் கொடுத்தவர்களை பசியாற்றி விடவில்லையா? காகத்தை கொண்டு போஷிக்கவில்லையா? அறியாதவர்கள் தெரியாதவர்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை அற்புதங்களை செய்யவில்லையா? இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தி கொண்டு வரும் பொழுது கன்மலையை பிளந்து தண்ணீரை கொடுக்கவில்லையா? அவர்களுக்காய் விரும்பிய காடையை கொடுக்கவில்லையா? அவர்கள் எதிர்பாராத வானத்தின் அப்பமாகிய மன்னாவை கொடுக்கவில்லையா? தேனிலும் தேனிலிட்ட பலகாரத்தை பார்க்க சுவையான வேண்மையை என் கர்த்தர் தரவில்லையா? என் கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றிலேயும் நம்மை சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றுவார். ஆண்டவரே, ஒருவேளை கதவெல்லாம் அடைச்சிட்டுன்னு சொன்னா என்ன செய்ய? ஒருவேளை எல்லாமே அடைச்சிருங்க, மூடிருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யறது? தேவனுடைய பிள்ளையே, கலங்காதிருங்கள். நம்மை போஷிப்பிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், நம்மை நடத்துகிறவர், நம்முடைய வருமான மார்க்கங்களை அடைக்காதவர், ஆசீர்வாத வாய்க்கால்களை திறக்கிறவர். நாம் இயேசுவின் பிள்ளைகள். காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனால் உன் வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நம்பிக்கை இருந்தா ஆண்டவராகி கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம். ஏன் பதறுகிறீர்கள்? கலங்காதிருங்கள். நம்மை பட்டினி போடாத தெய்வம், குறைவில்லாமல் அவை காப்பாற்றுகிற தெய்வம், தாகப்படுகிற நேரத்தில் நமக்காய் வானத்தின் பலகைகளை திறக்கிற தெய்வம், கன்மலையின் நீரூற்றுகளை திறக்கிற தெய்வம், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்ம குறை உண்டாவதில்லை. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா? கன்மலையின் வெடிப்புகளுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் வாழ யோசிச்சுக்கிட்டு இன்னைக்கு அநேகர் இரண்டாம் இடத்தை கர்த்தருக்கு கொடுப்பது உண்டு. இல்லை அன்பர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.